Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about 9th unit. Topic is plant ecology, environment, conservation biology and phytogeography. So நம்ம இப்போ வந்து phytogeography உடைய லாஸ்ட் டாபிக் ரிமோட் சென்சிங்கில் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து இந்த ரிமோட் சென்சிங்கோடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதோடைய லிமிட்டேஷன்ஸ் வந்து என்ன, இதோடைய லிமிட்டேஷன்ஸ் வந்து என்னென்ன வருது, அதோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் என்னென்ன. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ரிமோட் சென்சிங் இட்ஸ் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது. அப்புறம் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் சேட்டலைட்டோடைய இம்பார்ட்டன்ட் யூசஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து லேசர் ஃபிலிம் ரைட்டிங் பிரிண்டிங்க்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஜியோ ரெஃபரன்சிங், ஸோ இமேஜ் ப்ராசஸிங்கில், அர்பன் பிளானிங்கில், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனில், லித்தோலாஜிக் மேப்பிங்கில் யூஸ் ஆகுது. சாயில் சர்வே இன்க்ளூடிங் த மினரல் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளானிங், க்ராப் யீல்டிங் அசஸ்மெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரிமோட் சென்சிங் வெஜிடேஷன் கிளாஸிஃபிகேஷன். அடுத்தது என்னென்ன 6 ஃபேக்டர்ஸ் வந்து இப்படி அஃபெக்டிங் த வெஜிடேஷன் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த ரிமோட் சென்சிங் வெஜிடேஷன் கிளாஸிஃபிகேஷனில் வந்து என்னென்ன 6 ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரைட்னஸ், க்ரீன்னஸ், மாய்ஸ்டர், லீஃப் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் லென்த், அதுக்கப்புறம் வந்து அதர் ஃபேக்டர்ஸ், இதெல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம இதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரிமோட் சென்சிங். ஸோ மெயின் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரிமோட் சென்சிங். ஸோ என்னென்ன மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து ரிமோட் சென்சிங் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ மெயின் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரிமோட் சென்சிங் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து த அமௌண்ட் ஆஃப் suspended sediment. So amount of suspended sediment, turbulence of water, amount of chlorophyll, temperature, mineral composition, soil moisture, organic matter content, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாயில் டெக்ஸ்டர், அதுக்கப்புறம் வந்து சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த சாயில் அக்ரிகேட். ஸோ இதெல்லாமே வந்து 9 மெயின் ஃபேக்டர்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ அமௌண்ட் ஆஃப் சஸ்பெண்டட் செடிமெண்டட். ஸோ எப்படி இந்த ரிமோட் சென்சிங்கில் வந்து இது ஒரு மெயின் ஃபேக்டர்ஸாக வருது. வாட் இஸ் அ ரோல் த அமௌண்ட் ஆஃப் சஸ்பெண்டட் sediment. So higher visible reflections of the result. If the water has a large amount of suspended sedimented present when they comparing to the clearer water. அதாவது வந்து இது வந்து தெளிவான நீரோட வந்து ஒப்பிடும்போது வந்து நீரில் வந்து அதிக அளவு வந்து நிலைநிறுத்தப்படுறதா இருக்கணும். ஸோ இது வந்து அதிகமாக வந்து புலப்படும் பிரதிபலிப்பு முடிவுகள் வந்து இதில் வந்து கிடைக்கும். இது வந்து அமௌண்ட் ஆஃப் சஸ்பெண்டட் செடிமெண்ட்னா வந்து இடைநிறுத்தப்பட்ட வண்டலோட அளவு. ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த வண்டல அளவு வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து நீரோட ஒப்பிடும்போது வந்து அது அளவை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிமோட் சென்சிங் உடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து turbulence of water. So turbulence of water அப்படிங்கிறது என்னன்னா வந்து the amount of energy absorbed and transmitted is also affected by the turbulent water. So turbulent water அப்படின்னா வந்து கொந்தளிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீரோட அளவு கொந்தளிக்கிறது வந்து உறிஞ்சப்படுதல் மற்றும் கடத்தப்படும் ஆற்றலின் அளவு வந்து கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய நீரால் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குளோரோஃபில்லோடைய அளவு. ஸோ குளோரோஃபில் அளவு பார்த்தீங்கன்னா the amount of water reflected is also affected by the amount of chlorophyll. Increasing the green wavelength and decreasing the blue wavelength result due to an increasing in the amount of chlorophyll. The concentrations of algae,
present in the water body can be detected and estimated by the remote sensing. ஸோ இது வந்து நீரில் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா இப்போ குளோரோஃபில் அளவாக வந்து பாதிக்கப்படுது. ஸோ குளோரோஃபில் அளவு வந்து அதிகரிப்பதால பச்சை அலைநீளங்கள் வந்து அதிகரித்து நீல அலைநீளங்கள் வந்து குறையுது. அதாவது வந்து பச்சையோட கிரீன் வேவ் லென்த் வந்து என்ன ஆகுது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ப்ளூ வேவ் லென்த் வந்து என்ன ஆகுது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து நீர்நிலையில் இருக்கும் பாசிகளின் செறிவு தொலைநிலை உணர்வுதல் வந்து கண்டறியல்களும் மதிப்பிடலாம். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆல்கல் ப்ரெசன்ட் வந்து வாட்டர் பாடி we can detect and estimating the remote sensing மூலமாக வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து டெம்பரேச்சர். ஸோ reflectance of water is affected by temperature variations throughout the day. The reflectant date, அதாவது வந்து எப்படி வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த வாட்டர் அதில் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நாள் முழுவதும் வந்து அந்த வெப்பநிலை மாற்றத்தினால வந்து நீரோட பிரதிபலிப்பு தன்மை வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்டன்ஸ் டேட்டா வேவ்லென்த் பாடிஸ் ஹேவ் பீன் யூஸ்டு டு டிடெக்ட் a number of water pollutions, அதாவது ஆயில் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து டிட்டர்மைனிங் த presence or absence of tannin dyes from the both vegetations in the lowland areas. இந்த நீர்நிலைகளை வந்து பிரதிபலிப்பின் தரவுகள் பல நீர் மாசுபாடுகள் வந்து கண்டறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இதில் வந்து எண்ணெய், தொழிற்சாலை கழிவுகள், தாழ்நில பகுதிகள், அந்த சதுப்பு நில தாவரங்கள்ல வந்து டேனின் சாயங்கள் எல்லாம் வந்து உள்ளனவா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டறிய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா certain water characteristics such as salt concentration, pH, dissolved oxygen concentration, etc. So cannot be observed directly with water. So reflectance change but can be correlated with the observed reflections. So இதில் வந்து பார்த்தோம்னா வந்து ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா வந்து உப்பு செறிவு, அந்த pH, கரைந்த ஆக்சிஜனோட செறிவெல்லாம் பார்த்தோம்னா நீர் பண்புகளை வந்து பிரதிபலிப்போட மாற்றங்கள் அதாவது நேரடியாக வந்து காண முடியாது. ஆனாலும் வந்து பிரதிபலிப்பு அவற்றை வந்து தொடர்பு படுத்தி அதனால் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியும்னா வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த உப்போடைய செறிவுத்தன்மையை வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் வந்து இட்ஸ் a fourth factor about the temperature. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ரிமோட் சென்சிங்கோடைய ஃபேக்டர்ஸ் ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மினரல் காம்போசிஷன். ஸோ மினரல் காம்போசிஷன்ஸ் அப்படின்னா வந்து என்ன? த ரிஃப்ளெக்டன்ட் ஸ்பெக்ட்ரம் இஸ் அஃபெக்டட் பை த மினரல் காம்போசிஷன் ஆஃப் த சாயில், increasing the reflectables of soil occurrence from the visible to the short wave infrared with absorption band around the 1.4 nm and 1.9 related to the amount of moisture in the சாயில். ஸோ இதோடைய மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரதிபலிப்பு நிறமாலைகள் வந்து மண்ணில் வந்து கனிம கலவைகளால் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அந்த மண்ணில் உள்ள வந்து ஈரப்பதத்தின் அளவை பொறுத்து தான் வந்து கண்ணுக்கு புலப்படக்கூடிய நிறமாலைகள் வந்து ரொம்ப குறுகி, அந்த சிகப்பு நிறமாலையெல்லாம் வந்து குறுகி மண்ணில் வந்து பிரதிபலிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட் வந்து ரொம்ப ஷார்ட் வேவ் இன்ஃப்ராரெட்டாக வர்றது. ஸோ 1.4 நியூஎம்லேருந்து 1.5 நியூஎம் சுற்றிலும் வந்து உட்கவர் பட்டைகள், அதாவது உள்ளக்கனூர் அண்டர் சவுண்ட் இன்சைடில் இருக்கக்கூடியது வந்து அந்த மாய்ஸ்டர் ஆஃப் த சாயிலில் வந்து காணப்படுது. அதை வச்சு வந்து உட்பள்ளத்தில் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து சாயில் மாய்ஸ்டர். ஸோ சிக்ஸ்த்து ஃபேக்டராக வந்து பார்க்கக்கூடியது வந்து சாயில் மாய்ஸ்டர், அதாவது வந்து மண்ணுடைய ஈரப்பதம் வந்து எப்படி இருக்குது. ஸோ சாயில் மாய்ஸ்டர் வந்து இட்ஸ் வில் பி அஃபெக்டிங் த spectrum and the relations between the spectrum bands, அதாவது வந்து spectral bands of the red and near the infrared bands are independent from the soil moisture. அதாவது மண்ணோட ஈரப்பதம் வந்து
ஸ்பெக்ட்ரம் மற்றும் ஸ்பெக்ட்ரல் இந்த பேண்டுகளுக்கு வந்து இடையேயான விகிதத்தை வந்து பாதிக்குது. ஸோ சிகப்பு மற்றும் அருகில் உள்ள அகஞ்சிகப்பு பேண்டுகள் வந்து ஸ்பெக்ட்ரல் பேண்டுகள் வந்து மண்ணோட ஈரப்பதத்திலேருந்து சுயாதீனமானவைன்னு சொல்லலாம். ஸோ மண் ஈரமாக இருந்தால் வந்து ரேடர் அலைகள் வந்து என்ன ஆகுதுன்னா மண்ணுக்குள்ளே வந்து ஈஸியாக ஊடுருவ முடியாமல் போயிடும். ஸோ அத்தகைய சந்தர்ப்பத்தில் தான் வந்து மண் வந்து என்ன ஆகுதுன்னா ஈரப்பதப்பு மண் வந்து பிரதிபலித்து ஸ்பெக்ட்ராவில் வந்து அந்த இணை கோடுகளை எல்லாம் வந்து உருவாக்கும். So in the soil moist radar wave may not be able to penetrate the soil. So such cases soil moist will be develop the parallel curves to the soil reflectance spectrum. So the soil line of the soil reflectance spectrum, the characterize the soil type, define the vegetation indicates, and it's correcting the plant canopy reflectance from the ஆப்ஷனல் சாயில் ப்ராப்பர்ட்டி எஃபெக்ட்ஸ். அதாவது மண்ணில் பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ராவில் வந்து அந்த மண் கோடு அந்த மண் வகையை வந்து வகைப்படுத்துது. ஸோ சாவர குறிகளை வந்து வரையறுக்குது. மேலும் ஒளியியல் பண்பு அது அந்த மண்ணோட பண்பு விளைவுகள் எல்லாம் வந்து தாவரத்துக்கு சேதமான பிரதிபலிப்பை வந்து சரி செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வந்து ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட். ஸோ ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து என்ன? ஸோ இட் மே இன்டைரக்ட்லி அஃபெக்ட் த ஸ்பெக்ட்ரல் influence. It's based on the soil structures and water retention கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்து மண்ணோட அமைப்பு இதோட நீர் தகவமைப்பு திறனை வந்து அடிப்படையாக கொண்டது. ஸோ இதில் வந்து மறைமுகமான நிறமாலை தாக்கத்தை வந்து பாதிக்கலாம். அதே மாதிரி ஹை ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில் மே ரிசல்ட் இன் ஸ்பெக்ட்ரல் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார் பேண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மினரல் லைக் Mn அண்ட் Fe. ஸோ இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய கரிம பொருட்கள் மெக்னீசியம் ஃபெர்ரஸ் இந்த மாதிரி தாதுக்கள் வந்து பட்டை பண்புகளுக்கு வந்து நிறமாலை குறுக்கிடுதலை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் ஒன்னா பார்த்தோம்னா வந்து இந்த ரிமோட் சென்சிங் ஃபேக்டர் 8 வந்து பார்த்தோன்னா வந்து சாயில் டெக்ஸ்டர். ஸோ சாயில் டெக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா சாயில் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அஃபெக்டட் பை த ரஃப் சாயில் டெக்ஸ்டர் as a light is trapped in the rough surface of the coarse soil particle. ஸோ இது வந்து கரடு முரடான பண்புகளை அந்த மண் அமைப்பில் வந்து மண்ணில் ஒளிப்பரப்பில் வந்து பண்புகள் வந்து பாதிக்கப்படலாம். ஏன்னா வந்து அந்த ஒளி வந்து கரடு முரடான மண் துகள்கள் கரடு முரடான மேற்பாறையில் வந்து சிக்கிக்கொள்ளுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் a stronger reflector is received if iron and lime are present. Then it is a soil materials, it's a fine textured and dry. ஸோ உதாரணம் பார்த்தா மண்ணில் மண் பொருள் மென்மையான அமைப்போட மற்றும் உலர்ந்ததாக இருந்துச்சுன்னா வந்து அந்த உலர்ந்ததாக இருக்கிறப்ப கிடைக்கிறத விட இரும்பு சுண்ணாம்பு இருந்துச்சுன்னா வலுவான பிரதிபலிப்பு வந்து பெறப்படும். So the variation of the soil reflection also occurs where there is a change is distributing of light and shadow areas with surface roughness area. ஸோ இந்த மேற்பரப்பு வந்து கரடுமுரடான பகுதியில் வந்து ஒளி மற்றும் நிழல் பகுதிகளை வந்து விநியோகத்தில் வந்து மாற்றம் ஏற்படும் இடங்களில் வந்து மண் பிரதிபலிப்பில் வந்து மாறுபாடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட 9th ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து வாட்டர் சாயில். ஸோ இதில் வந்து வாட்டர் சாயில்ஸை பார்த்தீங்கன்னா வந்து த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த சாயில் அக்ரிகன்ஸ். ஸோ இந்த சாயிலுடைய இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சாயிலுடைய ஷேப் ஆகட்டும் அண்ட் அந்த சாயில் வந்து அக்ரிகேட்டோடது. ஸோ இந்த ரிஃப்ளெக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட்ஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சாயில் சைஸ் அண்ட் ஷேப். ஸோ இது வந்து மண் திரட்சியோட அளவு அதோடைய வடிவம் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கிற பண்பு மண்ணோட அளவு வந்து வடிவத்தால் வந்து பாதிக்கப்படும். So decreasing the reflection result when the size of the soil aggregated expands the diameter, the surface textures depending on the shape of the soil aggregate. So instant வந்து jagged soil aggregated most spherical soil aggregated result in the smooth and even surface. அதாவது வந்து ஒரு மண் திரட்சியில் வந்து அந்த விட்டம் வந்து விரிவடையும் போது பிரதிபலிப்பு வந்து குறைவாக வரும். அதே வந்து அந்த திரட்சியில் வடிவத்தை பொறுத்து தான். ஸோ ஒழுங்கற்ற மண் வந்து திரட்சியாக வந்து பதிலாக வந்து அதிக கோள வடிவில் மண் திரட்சி ஒரு மென்மையான சமமான மேற்பரப்பை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதா வந்து இந்த கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது.
The satellite that providing the image to help achieving the soil, it's a classifying include. So இந்த soil வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து Landsat MSS இட்ஸ் அலவுட் த discriminations between the moisture and dry soils கண்டுபிடிக்கிறதுக்கு. The Landsat TM high resolution imagery அப்படின்னா இட்ஸ் ப்ரொவைடிங் த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் சாயில் மினராலஜி அண்ட் ஆரிட் ஏரியாஸ்க்கு வந்து இந்த இது பயன்படுத்தப்படுது. ஸோ இதில் ஃபைனல் ஓவர்வியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அதோட மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன. ஸோ மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் சஸ்பெண்டட் செடிமெண்ட்னா என்ன, டர்புலன்ஸ் ஆஃப் வாட்டர்னா என்ன, அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, மினரல் காம்போசிஷன்னா என்ன, ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட்னா என்ன, சாயில் மாய்ஸ்டர்ஸ்னா என்ன, சாயில் டெக்ஸ்டர் என்ன, அண்ட் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த சாயில் அக்ரிகேட்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். So let's be practicing some question regarding this topic. So the first question, which factor causes an increasing in the spectral reflectance of water in the visible region? Option A, amount of suspended sediment. Option B, high water temperature. Option C, low mineral composition. Option D, presence of organic matter. So the amount of suspended sediment அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன்னா the suspended sedimentation வந்து which is the inorganic material, so the like a slit, clay, sand and the suspended water, so the scattered light between towards the sensor, this significantly increasing the overall refraction across the visible spectrum. So it's a clear water by contrast absorbing moisture incident light, especially பார்த்தோன்னா at the longer wavelength making it appear dark. மற்றது பார்த்தோம்னா வந்து இட்ஸ் ஆர்கானிக் மேட்டர் டிசால்விங் த ஆர்கானிக் மேட்டர், குளோரோஃபில் ஜென்ரலி டிக்ரீஸிங் த ரிஃப்ளக்ஷன் செட்டிங் த பார்ட் விசிபிள். ஸோ டெம்பரேச்சர்ஸ் அண்டு மினரல்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ வாட்டர் டெம்பரேச்சர், மினரல் காம்போசிஷன், அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து வரக்கூடியது. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் டிஃப்ரெக்ட் ஆஃப் த ஒயிட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் சஸ்பெக்டட் அப்படின்னு வித்தின் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் suspended sediment அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இட்ஸ் வில் பி த கரெக்ட் ஆன்சர். So next question, the presence of mineral compositions like iron oxide in soil typically causes what effect? So option A, increased reflectance across all wavelength. Option B, a decreasing in reflectance in the visible and near infrared region. Option C, no change in the spectral curve. Option D, a shift to a blue color in imaginary. So இதில் வந்து ஆப்ஷன் பி, a decreasing the infracted visible near the infrared region அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன்னா இது வந்து அப்சார்ப்ஷன் ஃபியூச்சர்ஸ், இந்த அயன் ஆக்சைடு வந்து இட்ஸ் ஹேவிங் த ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் பேண்ட் இன் த ப்ளூ அண்ட் க்ரீன் பார்ட் ஆஃப் த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆஸ் வெல் as த நியர் இன்ஃப்ராரெட் ரீஜியனில் இருக்கக்கூடியது. இந்த ரிஃப்ளெக்டன்ஸ் பார்த்தோம்னா பிகாஸ் திஸ் த மினரல் அப்சார்ப்ஷன் லைட். ஸோ தீஸ் த ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த் பார்த்தா the amount of light reflected back to the sensor is lower. So this result in the noticeable dip or decreasing in the spectral reflectance curve. So visual effects in பார்த்தோம்னா the selective absorption is also why the soil rich in iron oxide often appear red or yellow to the human eye. So they absorbing the shortened blue or green wavelength and reflecting the lower red wavelength. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இது வந்து அயான் ஆக்சைடு வந்து அப்சார்ப் ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த் ரேதர் த இன்க்ரீஸிங் த ரிஃப்ளெக்டன்ஸ் அக்ராஸ் த என்டையர் ஸ்பெக்ட்ரம், இது வராது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வந்து இன்கரெக்ட். இது வந்து மினரல் காம்போசிஷன் ஆகட்டும் அயான் இது லுக் மோர் த ரெட் ஆர் yellow, இட்ஸ் நாட் இன் த ப்ளூ கலர். ஸோ ஆப்ஷன் பி, a difference in the reflectance in the visible and near infrared region is the correct answer. So the next question, which of the following describe the relationship between these 9 factors and remote sensing? So நம்ம பார்த்த 9 factors remote sensing தான் which is a relationship னு கேட்குறாங்க. Option A, they are noise and should always be removed.
Option B, they are the primary variable that define the spectral signature of a target. Option C, they only affect the satellite sensor, not aerial photography. Option D, they are only relevant for land cover classification. So, இதில் வந்து option B is the correct answer. They are primary variable in the defined spectral signature of a target. ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா வந்து the 9 factors வந்து typically refer to the various parameters. So influence the how electromagnetic energy interacting with the target of the earth surface பற்றி தான் வந்துச்சு. ஸோ இந்த ஃபேக்டரில் வந்து noise is not removed in option Aல வந்து noise வந்து it's not removed. ஸோ nor they limited in the specific sensor types வந்து இது. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸுங்கிறது வந்து ஆப்ஷன் டி. ஸோ இன்ஸ்டன்ட் தீஸ் த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் டார்கெட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, சர்ஃபேஸ் ரஃப்னஸ், அதே மாதிரி மாய்ஸ்டர் கண்டென்ட், இந்த ஆங்கிள் இல்லுமினேஷன், இந்த எல்லாமே வந்து கிரியேட்டிங் த ஸ்பெக்ட்ரல் சிக்னேச்சர்ஸில் தான் வந்து என்ன ஆகுது, அதோட மெயின் டார்கெட்டாக வந்து வருது. ஸோ இந்த சிக்னேச்சர் தான் வந்து யூனிக்யூ பேட்டர்ன், ரிஃப்ளெக்டட் த எமிட்டட் த ரேடியேஷன், allow the scientific to identify and distinguish between the different objects, அதாவது வாட்டர், வெஜிடேஷன், சாயில் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறது இந்த ஸ்பெக்ட்ரல் சிக்னேச்சர் ஆஃப் த டார்கெட் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So fourth one, organic matter content in soil generally result in option A, higher reflectance due to nutrient richness. Option B, lower reflectance and a darker appearance in imagery. Option C, high reflectance in the thermal band only. Option D, increased transparency of the soil. So இதில் வந்து எது கரெக்டான ஆன்சராக வரும்? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா வந்து நியூட்ரியன் ரிச்னஸ் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி மீன் ஹையர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இன்ஃபேக்ட் த ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரொவைடிங் த நியூட்ரியன்ஸ் யூஸ்வலி டார்க்கன் த சாயில். ஸோ ஹை ரிஃப்ளெக்டன்ஸ் தெர்மல் பேண்ட் ஒன்லிங்கிறது இட்ஸ் அ ராங். இட்ஸ் ஆர்கானிக் அஃபெக்டட் ரிஃப்ளெக்டன்ட் அக்ராஸ் விசிபிள் NIR, அதுக்கப்புறம் வந்து SWIR. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த தெர்மல் பேண்ட். ஸோ இன்க்ரீசிங் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் சாயில் பார்த்தீங்கன்னா சாயில் இஸ் ஒபேக். ஸோ ஆர்கானிக் மேட்டர் டஸ் நாட் மேட்டர் ஆஃப் த டிரான்ஸ்பரண்ட். ஸோ த லோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் த டார்க் அப்பியரன்ஸ் இமேஜினரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இது வந்து டார்க்கனிங் எஃபெக்ட் ஆர்கானிக் மேட்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்டெய்னிங் த டார்க் பிக்மெண்ட் இந்த அப்சார்பிங் த சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் incident light across in the visible infrared spectrum. So because more light வந்து absorb ஆகுது. அதே மாதிரி மாய்ஸ்ட் ரிட்டென்ஷன், அதாவது ஹை ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட்ல வந்து சாயில் வந்து எபிலிட்டி டு ஹோல்டு த வாட்டர், அதாவது மாய்ஸ்ட் சாயிலாக இருக்கும். டார்க்கர் ட்ரை சாயில்ஸ் வந்து ஃபர்தர் லோவிங் ஓவரால் ரிஃப்ளெக்டன்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ரிமோட் சென்சிங் சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேட்டலைட் வந்து ஏரியல் இமேஜினரியில் வந்து சாயில் வித் ஹை ஆர்கானிக் மேட்டர் வந்து டார்க்கர் டோன்ஸ், அதாவது லோவர் பிக்சல் வேல்யூவில் பார்த்தோம்னா வந்து கம்பேர்ட் டு த சாண்டி ஆர் மினரல் ரிச் சாயில் வந்து விச் டென் டு ஹேவிங் த ஹையர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் அப்பியரிங் த பிரைட்டராக தெரியும். ஸோ அதனால தான் லோவர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் டார்க்கர் அப்பியரன்ஸ் இன் இமேஜினரி தான் வந்து இட்ஸ் ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் வந்து சாயில் ஜென்ரலி வந்து ரிசல்ட் வந்து இதனால தான் வந்து தெரியுது. ஸோ ஆப்ஷன் பி, த லோவர் ரிஃப்ளெக்டன்ஸ் and a darker appearance in imaginary is the correct answer. So fifth question, in which spectral region is the amount of chlorophyll typically detected by remote sensing? Option A, thermal infrared. Option B, microwave. Option C, blue and green visible. Option D, X-ray. So thermal infrared அப்படிங்கிறது this is the primarily used to measuring the temperature of the surface heat, not a pigment concentration வராது. ஸோ ப்ளூ மைக்ரோவேவ் அப்படிங்கிறது இட்ஸ் யூஸ்டு டு டிடெக்டிங் சர்ஃபேஸ் ரஃப்னஸ், அதாவது சாயில் மாய்ஸ்டர், ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேனோபீஸ்,
it does not directly interact like chlorophyll pigment. அதே எக்ஸ்ரேன்னு பார்த்தா இட்ஸ் ஹை எனர்ஜி வேவ்ஸ், இட்ஸ் அப்ராக்சிமேட்லி அட்மாஸ்பியர் அண்ட் நாட் யூஸ்டு இன் எர்த் அப்சர்வேஷன் ரிமோட் சென்சிங் வந்து வெஜிடேஷன் வராது. ஸோ ப்ளூ அண்ட் க்ரீன் விசிபிள். ஸோ இந்த குளோரோஃபில் அப்படிங்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் த பிளான்ட். So that is essential for photosynthesis. In the remote sensing, we detected the amount of chlorophyll by looking at how the plants interact with the visible part of the light spectrum. So absorption பார்த்தனா blue and red பார்த்தனா வந்து chlorophyll strongly absorbing the energy. Blue பார்த்தீங்கன்னா 0.445 μm லையும், red பார்த்தீங்கன்னா around 0.67 μm wavelength to fuel photosynthesis. So the reflection பார்த்தீங்கன்னா the green பார்த்தீங்கன்னா reflect green light more than blue or red. So which is why the healthy plant appearing green to our eyes and sensors. So the detection பார்த்தீங்கன்னா by measuring the ratio of light reflection in these visible band, often in the combination with the near infrared band for the vegetation indices in the NDVI. So the remote sensor actually accurately பார்த்தீங்கன்னா estimate chlorophyll content overall health in the vegetation வந்து we can visible in the blue and green. it should be visible. That is amount of chlorophyll வந்து detected remote sensor பார்த்தீங்கன்னா blue and green. Option C, blue and green visible is should be the correct answer. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸ், ஸோ இந்த கிளாஸோட இந்த ரிமோட் சென்சிங் டாப்பிக்கோட வந்து நம்ம அதாவது இந்த ஃபைட்டோஜியோகிராஃபி, பிளான்ட் எக்காலஜி, நம்ம டாபிக் வந்து பிளான்ட் எக்காலஜி, என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன், பயாலஜி, ஃபைட்டோஜியோகிராஃபியில் வந்து இந்த ஃபைட்டோஜியோகிராஃபியோட டாப்பிக்கோடைய லாஸ்ட் டாப்பிக்காக தான் நம்ம வந்து இந்த ரிமோட் சென்சிங் அதோடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து இதோட இந்த டாப்பிக்கோட வந்து நம்மளுக்கு என்னதுன்னு பார்த்தோம்னா வந்து யூனிட் 9 வந்து இந்த டாப்பிக்கோட நம்மளுக்கு ரிமோட் சென்சிங்கிற டாப்பிக்கோட வந்து நம்மளுக்கு யூனிட் 5 வந்து முடியுது. ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்த டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து யூனிட் 10 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 10 வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு யூனிட் 10ல் வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஸோ யூனிட் 10ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிளான்ட் பயோடெக்னாலஜி படிக்க போகிறோம். ஸோ பிளான்ட் பயோடெக்னாலஜியில் பார்த்தோன்னா வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்கோப், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் பயோடெக்னாலஜி, அதில் வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ்னால் என்ன, பயோ பெஸ்டிசைட்ஸ்னால் என்ன, ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ரீகாம்பினேட் வேக்சின் என்னென்ன வேக்சின்ஸ் வருது, இன்சுலின் என்ன, இன்டர்ஃபரன்ஸ், பயோ ரெமிடேஷன்ஸ் வந்து என்னென்ன, அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சர், வெக்டர்ஸ்னால் வந்து இந்த பிளாஸ்மிட்ஸு, பாக்டீரியோ பேஜ், இது வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே இந்த பாக்டீரியோ பேஜ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து வைரல் வெக்டர்ஸ் அதாவது பிளான்ட் பயோடெக்னாலஜியில் எப்படி யூஸ் ஆகுது, ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமா, RDNA டெக்னாலஜி, டெவலப்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் த இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ எடிபிள் வேக்சின்ஸ்னால் என்ன, ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் GM ஃபுட்டெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த 10th வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டாபேஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ இந்த பயாலஜிக்கல் டேட்டாபேஸ் NCBI மாடல், ப்ரைமரி அண்ட் செகண்டரி டேட்டாபேஸ், பிளாஸ்ட்டு, ப்ரோட்டியோமிக்ஸு, டூல்ஸு, ஹோமோலோகி, மாடலிங் இதெல்லாம் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் மாலிகுலர் பயாலஜியில் பார்த்திங்கன்னா வந்து நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ், அதாவது நியூக்ளிக் ஆசிட்ஸ் என்னென்ன, DNA, RNA, ரெப்ளிகேஷன் ஆஃப் DNA, RNAவோட டைப்ஸ் என்னென்ன, டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது, கோடான்ஸ் என்ன அப்படின்னா என்ன, ஆன்டிகோடான்ஸ்னால் என்ன, ஜீன் ரெகுலேஷன் இன் ப்ரோகரியாட்டிக் என்ன, அதுக்கப்புறம் வந்து லேக்கோப்ரான். ஸோ லேக்கோப்ரான் வந்து நம்ம யூனிட் 7லேயே நம்ம லேக்கோப்ரான்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இதையும் வந்து நம்ம மறுபடியும் வந்து 10th யூனிட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் யூ are understand about this video. Study well. We will meet on the next class with the
நியூ யூனிட் 10 வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸ்டடி வெல். ஸோ நல்லா படிங்க. எப்போவுமே வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறத விட படிக்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுட்டு படித்தோம்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ரீகால் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.